கொழும்பு மலைய கல்வி அபிவிருத்தி மன்றத்தினுடைய மேதின விளையாட்டுப் போட்டி இன்றைய தினம் செட்டியார் தெருவில் இடம்பெற்றிருந்தது. செட்டியார் தெருவில் 13வது தடவையாகவும் மலையகத்தின் 2 தசாப்தங்களாக தொடர்ச்சியாக சேவையினை வழங்கி வரும் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் மேதின விளையாட்டுப் போட்டி சிறப்பாக இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களை மாத்திரமின்றி மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல இளைஞர் யுவதிகளும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உழைக்கும் தொழிலாளர்களையும் தொழில் வழங்குனர்களையும் ஒன்றிணைத்து இந்த மேதின விளையாட்டுப் போட்டியானது சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டிக்கு பல்வேறான அனுசரணையாளர்கள் வழங்கியிருந்த அதே நேரத்திலே வின் மீடியா லைன் பிரதான ஊடக அனுசரணையை வழங்கியிருந்தது. அச்சூடக அனுசரணையை வீரகேசரி நிறுவனம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறான சிறப்பு பரிசுகளை பல்வேறான இளைஞர்களும் யுவதிகளும் மன்றத்தின் அங்கத்தவர்களும் பெற்றுக் கொண்டிருந்தனர். மலையகமெங்கும் பல அரசியல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் தருவாயில் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தை நம்பி பல மலையக மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், யுவதிகளாக இருக்கட்டும் எல்லோரும் கொழும்பு தலைநகர் நோக்கி வந்திருக்கின்ற பார்க்கும் வெளியே மலையக அபிவிருத்தி மன்றத்தின் முன்னாள் தலைவர் என்ற ரீதியில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதேபோல் நடைபெறும் 13வது மேதின விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டுப் போட்டியானது எமது கொழும்பு வாழ் தொழில் தலைவர்களை அனைவரையும் ஒன்று சேர்த்து செட்டியார் தெருவை மையமாக கொண்டு வருடந்தோறும் நடத்தப்படும் இந்த தொழிலாளர் தினத்தை ஒரு மிக விமர்சையான போட்டி நிகழ்வுகளோடு இந்த தொழிலாளர் தினம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இம்முறை மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் 13வது மேதின விளையாட்டுப் போட்டியிலே இலங்கை கடற்படை கடப்பந்தாட்ட அணியில் அங்கம் வகிக்கும் பதுளை ஸ்பிரிங்வெளி மேமலை பிரதேசத்தை சேர்ந்த ஜெயராம் திலக்ஷனா அவர்கள் கௌரவிக்கப்பட்டார். இந்நிகழ்வில் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் போசகர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் இன்னும் பலர் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.